12 ராசிகளில் அஷ்டம ராசி திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? விருச்சக ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருங்க. ஸோ இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கார். வேறு எந்த ஒரு அசுப கிரகத்தோட பிடியிலையும் இந்த விருச்சக ராசி இல்லை. ஏன்னா ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருந்தாலும் அந்த டிகிரியை கொஞ்சம் கடந்துருச்சு. அப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக போதும், இவ்வளோ நாள் கட்டி அடித்தது கவுத்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கலாம். கடந்த மாதம் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் வம்புகளாக இருக்கட்டும், எல்லாம் என்னையே குத்தம் சொல்கிறாங்க. சும்மா உட்காந்துருந்தாலும் வந்து குத்தம் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் விடுவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது. என்ன ஒரு விஷயம், ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதாவது உணவு செரிமானமாகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். பொருளாதார ரீதியான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பாக்கியாதிபதி 2ல் உட்கார்ந்துருக்காரு. நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில உணவு பழக்கத்தை மாற்றுறதன் மூலிமா ஆரோக்கியத்தை மேன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது வருமானம் ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னாக்கா இவ்வளோ நாளாக 9,500 ரூபாய் செலவுக்கு கரெக்டாக இருக்குங்க. என்ன ஒரு விஷயம், இந்த மாதம் ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஒரு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆரம்பித்து வைக்க போகிறார். குரு வக்ர நிவர்த்தியாகி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. இளைய சகோதரம் வழியில் கேட்டிருந்த உதவியாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் மூலியமாக ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாய் வழி சொந்தங்களில் கொஞ்சம் லிமிட்டாக பழகிக்கிறது சிறப்பாக இருக்கும். நான் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கிற ராசிகளில் விருச்சக ராசியும் ஒன்று தான். கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஆனால் அந்த இடத்துல ராகுவும் இருக்குங்க. 4ஆம் அதிபதியும் 5ல் இருக்கார். அப்போ என்ன செய்யணுங்க, சொத்து வாங்கியிருக்கீங்கன்னா அதோட டாக்குமெண்டேஷன், அந்த இடம் எல்லாத்தையும் 1க்கு 2 வாட்டி விசாரித்ததுக்கு பின்பு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுவும் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அதோட ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை பேச்சுவார்த்தைகளோ எடுத்து தொடங்குறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் 90% பாதுகாப்பாக பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்குவாங்க. அதை அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஃப்ரெண்ட்லியாக போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏங்க 40 வயசு குழந்தையும் இப்படி தான் இருக்குங்க அப்படின்னாக்கா என்ன செய்யறது? உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி தான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து போகிறது பல இடங்களில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது பிள்ளைகள்கிட்ட மிகவும் அன்பு பாசத்தை திரும்ப பார்க்கலாம். சரி, பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தைகளை நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக ஏற்படுத்தி தருதுங்க. ராகுடைய பார்வை இருக்கிறது சில இடங்களில் இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட இடைஞ்சல்கள்னா, கூட இருக்க நண்பர்களே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களை குறை சொல்கிறதுக்கு தனியாக ஒரு நபர் தேவையில்லை. யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் உங்களை பின்னாடியிலேருந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் ஆரம்பத்திலே அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு 40% நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் டிரான்சிட் பிளானட் சொல்லக்கூடிய உங்களோட 7ஆம் அதிபதி ராகுவோட இணைகிறதுனால ராகு டிகிரியை கடந்ததுக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தை எடுத்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போ கிடக்கும்? மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அதோட முயற்சிகள் எடுக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ என்னங்க, சுக்கிரன் ராகு சொல்லும் போதே ராகுனா வெட்டப்பட்ட பாம்பு, ரத்தத்தோடு துடிச்சிட்டு அதோட சுக்கிரன் சேருது. அப்போ கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை இருக்குது. கண்டிப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? 80% பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சவளுக்கு நிதானமாக பழகுங்க, சிறப்பை ஏற்படுத்தி தரும். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா விருச்சக ராசி
கடந்த ஒரு 6 மாதமாக இதுதான் விருச்சக ராசியா, இப்படி தான் இருக்குமா, அடாவடித்தனத்தோட உச்சக்கட்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே, ஆனால் அமைதியாக இருக்கே அப்படின்னு எல்லாருமே பார்த்து வியந்து போனவங்க இன்னும் கொஞ்சம் நிதானிச்சுட்டு போங்க. கரெக்டாக குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது பேக்கிங் ஃபார்ம் மாதிரி உங்களுடைய அதிரடிகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் ஆதாயங்கள் நிறைய இருக்குது. தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், தந்தையே இருக்கட்டும், கொஞ்சம் அமைதி காத்துட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். தந்தை வழியில் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, தந்தை வழி சொத்து மூலியமாக ஒரு லோன் உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை முறையானபடி யூஸ் பண்ணிங்கன்னா அது சேவிங்ஸாக இருக்கும். அதை அனாவசியமான ஒரு விஷயத்தில் போட்டுட்டீங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டு, அதே போல் என்ன செய்யுங்களா ஃபண்டு, இந்த ஃபண்டு போடுறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது விருச்சக ராசிங்க. ஃபண்டு போட்டு ஏமாறுறதும் விருச்சக ராசி. ஸோ உங்கள் ஜாதகத்தோடைய நிலையை பார்த்துட்டு ஃபண்டு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் கண்டிப்பாக விநாயகர் பூஜை டெய்லி பண்ணுங்கள். அந்த கேது உங்களுக்கு யோகத்தை மாற்றி கொடுப்பாரு. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த இருக்கக்கூடிய வேலையாட்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் அது பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அவங்களுடைய உறவு நிலையை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸோட இந்த டைம் நீ இது பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த உத்தியோகம் சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்காது. லாபாதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மகிழ்ச்சியான விஷயங்கள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன், வராதுன்னு நினச்சி விட்டது, ஆனால் இந்த மாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு படம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க, அது நிறைய இது. அதே போல் பார்த்திங்கனாக்கா அவுட் சைட் ஃபுட்னால் அதிக பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் ஃபஸ்ட்டு மிதுனம் சொன்னேன், அடுத்தது விருச்சகம். அவுட் சைட் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, அதுவும் ஜங்க் ஃபுட்ஸ் தான், அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறது வீசிங் சார்ந்த விஷயத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்பகம் தான். மார்பகத்தில் இருதயம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், கேஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், சுவாசம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இதில் தான் ரொம்ப. அதே போல் முதுகுக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு தண்டு, இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். விருச்சக ராசியில் கொஞ்சம் வயதானவர்கள் இருக்காங்களா, ஏன்னா விருச்சக ராசின்னு சொன்னாலே இப்போ சந்திரன் மாந்தி 2ல் உட்காந்துருச்சு, மருந்து மாத்திரையை கூட மாற்றி போடக்கூடிய மைண்ட் தாட்டை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக நாடு விட்டு நாடு செல்லுதல், வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்திக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் தேவையில்லாமல் நானும் ஒரு டூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி போய் உபத்திரத்தை சந்திக்காமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ விருச்சக ராசி அப்படின்னு பேசும்போது ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, சுவாசம் சம்மந்தப்பட்டது, இந்த விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ராஜ உறுப்புகளுடைய இயக்கம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகுவோடு இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுனால சில இயக்கங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தபடியாக காதல் நம்ம சொல்லிட்டோம், கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா பிரேக்கப் ஆகிடும்ன்றது கோச்சார கிரகங்கள் சொல்லுது. பிறப்பு ஜாதகத்தில் புதன் ராகுவோ ராகு புதனும் இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், விருச்சக ராசியில் பிறந்தவங்க ஒரு பெண்ணால் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுட்டு வேலை பேச்சை பேசுங்க, தொழில் பேச்சை பேசுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்து வழிபாடு. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நாகப்புத்துக்கள் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மலர்கள் போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் 4ஆம் எண். வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம், வெளிர் நீலம் வண்ணம்.